Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டுடியோக்கு போய் தான் எடுப்போம். அங்க அவங்க 8 போட்டோக்கு 120 ல இருந்து 150 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்களே உங்களோட ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி போட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி ஒன்லி பிரிண்டிங் மட்டும் ஸ்டுடியோல கொடுத்தோம் அப்படின்னா கம்மியான விலையில அதே சேம் போட்டோவை நம்ம பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி கிரியேட் பண்றதுங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட போட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணுங்க. எந்த ஒரு வெர்ஷனா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதுல இந்த ஓபன் பட்டனை கிளிக் பண்ணி எந்த போட்டோவை நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா கீபோர்ட்ல F7 பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேயர் பேனல் ஓபன் ஆகும். போட்டோஷாப்போட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டாலுமே அதோட டூப்ளிகேட் லேயரை கிரியேட் பண்ணி அதுல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஒரிஜினல் போட்டோல ஒர்க் பண்ணும்போது ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்துல நம்மளோட ஒரிஜினல் போட்டோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால Ctrl+J பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டூப்ளிகேட் லேயர் ஃபார்ம் ஆகும். சோ இந்த டூப்ளிகேட் லேயர்ல தான் நாம ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிராப் டூலை பயன்படுத்தி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கான ரிக்வயர்டு சைஸை செலக்ட் பண்ணுங்க. கிராப் டூலை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ரேஷியோ இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி width height resolution இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. width 1.5 inch என்டர் பண்ணுங்க. height 2 inch resolution 200 இதை என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி crop box enable ஆகும். crop tool அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணீங்க அப்படினாலும் செலக்ட் ஆயிரும். இதோட பேக்ரவுண்ட் கலர் வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தரா சப்ஜெக்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்ஷன் ஆகும். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் செலக்ஷன் ஆயிருச்சு. அகைன் செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணி இன்வர்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டை தவிர்த்து ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் செலக்ஷன் ஆகும். பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் ஃபில் அப் பண்ணுங்க. நான் இதில் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல பெயிண்ட் பக்கெட் டூலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் இதில் ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் Ctrl+D பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. செலக்ஷன் ரிமூவ் ஆயிரும். அடுத்து எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் ஸ்ட்ரோக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. width 5 பிக்சல் வைங்க. கலர் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுங்க. லொகேஷன் இன்சைடு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ சுற்றி ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி ஆட் ஆகும். ஸோ நம்மளோட ஃபோட்டோ இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருச்சு. நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஷீட்டில் 8 ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஒரே ஷீட்டில் அந்த 8 ஃபோட்டோ எப்படி அலைன் பண்ணலான்னு பார்க்கலாம். எடிட் பண்ண கிளிக் பண்ணுங்க. டிஃபைன் பேட்டர்ன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பேட்டர்ன் நேம் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் இதில் ஃபோட்டோ அப்படின்னு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தராக ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி நியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதில் ஒரு நியூ ஷீட்டை கிரியேட் பண்ணுங்க. அதோட width 6 inch, height 4 inch, resolution 200 பிக்சல். இந்த கிரெடென்ஷியலை என்டர் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கண்டென்ட்ஸ் பேட்டர்ன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கஸ்டம் பேட்டர்னில் நீங்கள் ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரே ஷீட்டில் 8 ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும். ஸோ நம்மளோட ஃபோட்டோ இப்போ பிரிண்டிங்க்கு ரெடி ஆயிருச்சு. ஃபர்தராக ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. சேவ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஃபர்தராக எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நேம் நீங்கள் ஏதாவது நேம் கொடுக்கலாம். நேம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் குவாலிட்டி மேக்ஸிமம். ஸோ எந்த சேஞ்சிங் பண்ணாமல் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லொக்கேஷனில் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ சேவ் ஆயிருச்சு. இப்போ நாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு பென் டிரைவில் ஏதாவது ஸ்டுடியோக்கு எடுத்துகிட்டு போய் கம்மியான விலையில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.